Taste the Daily. உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழகங்களின் நிர்வாக அவலங்களால் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் கீழ் உள்ள உயர்கல்வித்துறையின் நிர்வாக திறமையின்மையால் பல்கலைக்கழகங்களும் அரசு கல்லூரிகளும் கடுமையான பின்னடைவை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு. இந்தியாவிலேயே சிறந்த வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடும் விளம்பர மாடல் திமுக அரசு தமிழக இளைஞர்களின் மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் உயர்கல்வித்துறையின் வழக்குகளை ஏன் முடிக்க முயலவில்லை என்று கல்வியாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய உயர்கல்வி மாணவர்களின் திறனை மேம்படுத்த வக்கில்லாத பொம்மை முதலமைச்சர் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் என்று வெற்று விளம்பரம் செய்வதால் மட்டும் மாணவர்களின் கல்வி மேம்படாது என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். பல்கலைக்கழக பேராசிரியர்களின் வயிற்றில் அடிக்கும் வேளையில் இந்த விளம்பர மாடல் ஆட்சியாளர்கள் இறங்கியுள்ளது மன்னிக்க முடியாத கொடுஞ்செயல். தன்னலமில்லாமல் அறிவை அள்ளி வழங்கும் ஆசிரிய பெருமக்களின் எரியும் வயிறு இந்த ஆட்சியாளர்களை சுட்டரிக்காமல் விடாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. நார்வே செஸ் தொடரில் மேக்னஸ் கால்சனை வீழ்த்திய இந்திய வீரரான குகேஷுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இந்திய சதுரங்கத்தின் எதிர்காலம் குகேஷின் கைகளில் பிரகாசமாக உள்ளதாகவும் அறிக்கை. குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 2 மாணவர்களை பீட்டர் என்பவர் காப்பாற்றி இன்னுயிரை நீத்துள்ளார். தத்தளிக்கும் மாணவர்களை தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் காத்திட்ட பீட்டர் தமிழக மக்களின் உயரிய மானுடவிய விழுமியத்தின் உதாரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். திமுக முன்னாள் நிர்வாகி ஞானசேகரன் செல்போன் பிளைட் மோடில் இருந்ததாக அறிவியல் பூர்வமாக நிரூபணம் ஆனதாக அரசு வழக்கறிஞர் கூறிய நிலையில் ஞானசேகரனுக்கு செல்போனில் அழைப்பு வந்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியதாக வழக்கறிஞர் பேட்டி. புகார் தெரிவித்த அந்த புகாரை அந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு அதை சொன்னது என்கிட்ட அவங்க வீட்டில் சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட தான் அதை விவரமாக கேட்டேன் நான் என்ன நடந்தது அப்படின்ட்டு. அப்போ சொல்லும் போதே அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு ஃபோன் வந்தது, நாட் அது அவுட் கோயிங் இல்லை, ஃபோன் வந்துச்சு, ஃபோனை எடுத்து அப்போ சொல்லும் போதே அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு ஃபோன் வந்தது, நாட் அது அவுட் கோயிங் இல்லை, ஃபோன் வந்துச்சு, ஃபோனை எடுத்து இந்த மாதிரி எனக்கு பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், முடிஞ்சது சொல்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு சார் இருக்காரு, அந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி நான் வந்து உங்களுடைய வீட்டில் சொல்லிடுவேன், உங்கள் அம்மா அப்பாவுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்ட்டு அம்மா அப்பா நம்பர்லாம் மொபைல்லேருந்து எடுத்துக்கிட்டதாக வெள்ளக்கட்டாமல் எடுத்து பதிச்சு வச்சுக்கிட்டதாக சொல்லியிருந்தாங்க. மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பின்புலம் எதுவும் இல்லாமல் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்காது என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பினர் சந்தேகிப்பதாகவும் வழக்கறிஞர் பேட்டி. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து என்ன ஃபைண்டிங் அவங்களுக்கு கிடைச்சதோ, அவங்க எந்த ஆங்கிள்ல அதை விசாரிச்சாங்களோ, எந்த தரவுகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைத்ததோ அதை வச்சு தான் அவங்க வந்து கோர்ட்டு கொடுத்துருப்பாங்க. பாதிக்கப்பட்ட தரப்புல வந்து இல்லை இதில் பின்புலம் இல்லாமல் இது இது நடந்தேற வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போவுமே இருக்கு. கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனின் செல்போன் பிளைட் மோடில் இருந்தது என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறிய நிலையில் சம்பவம் அரங்கேறிய தினத்தன்று ஞானசேகரிடம் ஒரு செல்போன் மட்டும்தான் இருந்ததா என மக்கள் கேள்வி. சிறப்பு புலனாய்வு குழுவும் ஸ்டாலின் அரசின் காவல்துறையும் இது குறித்து விசாரணை நடத்தியதா என்றும் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கின் குற்றவாளி ஞானசேகரனை தொடர்ந்து திமுகவில் உள்ள சார்களிடமும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்துமா என்று மக்கள் கேள்வி. தற்போது சிடிஆர் அறிக்கை வெளியான நிலையில் காவல்துறையும் சிறப்பு புலனாய்வு குழுவும் எந்த சாரை காப்பாற்ற முயல்கிறது என அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாணவிகளும் பெற்றோரும் கேள்வி. சென்னை வேளச்சேரியில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்த இளைஞர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் தலைநகரிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம்.
சென்னையில் 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த காமுகன் சிக்கினான். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கடந்த 4 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த நிலையில் பொதுமக்களே குற்றவாளியை கையும் களவுமாக பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த அவலம். தன்னை ஆபாசமாக படம் எடுத்து 10 லட்சம் ரூபாய் வரை ஏமாற்றிய நபர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட பெண் மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார். 8 நாள் அட்மிஷனு அந்த டைம் சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட கூட டிலே பண்ணாங்க. 5ஆம் தேதி அட்மிஷனுக்கு 9ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுவும் போராடி பெயிலபிள் செக்ஷனில். ஏன்னா சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்ககிட்ட மாதந்தோறும் அரிசி கடத்தலுக்கு கமிஷன் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. போலீஸே வாங்குறாங்க. அங்கே உள்ள ஏட்டையாலேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லாருமே அஜித்குமாருக்கு சப்போர்ட்டு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் தனது பேத்தி என்றும் பாராமல் 7 வயது சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர தாத்தாவிற்கு வாழ்நாள் முழுவதும் சிறை. தேனி மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அமமுக நிர்வாகி சிக்கினார். தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறி வரும் ஸ்டாலினின் மாடல் அரசு மீது மக்கள் அதிருப்தி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 150 ரூபாய் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக சக நண்பனை கொலை செய்த கும்பல். விடிய அரசின் ஏவல் துறையின் மெத்தனத்தால் சர்வசாதாரணமாக குற்றங்கள் நிகழும் அவலம். விருதுநகர் மாவட்டம் கரிசல்பட்டியில் கல்குவாரி காவலாளியை சக காவலாளி கம்பால் அடித்து கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் ஆட்சியில் தமிழகத்தில் ஒரே ஒரு நாளில் 10 படுகொலைகள் அரங்கேறியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலை சம்பவங்கள் நடைபெறும் நிலையில் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோடம்பாக்கத்தில் சலூன் கடையில் கொக்கைன் போதைப் பொருளை விற்பனை செய்த 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கடைகளில் வைத்து நேரடியாக விற்பனை செய்யும் அளவிற்கு போதை கலாச்சாரம் வளர்ந்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை அருகே ஹெராயின் மற்றும் 2 கிலோ உயர் ரக கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் கோவை மாவட்டம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வேப்பேரியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க ஆட்டோவில் கடத்தி வரப்பட்ட 109 கிலோ கஞ்சா சிக்கியது. பெண் உட்பட 4 பேர் பிடிபட்ட நிலையில் காவல்துறை மீதும் துளியும் பயம் இல்லாததால் கஞ்சா கடத்தல் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். காய்கறி போல் தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிலையில் முதலமைச்சர் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. திருச்சி விமான நிலையத்தில் பயணியிடமிருந்து 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம். பாங்காக்கில் இருந்து சிங்கப்பூர் வழியாக திருச்சி வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ உயர் ரக கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் சர்வதேச கடத்தல் கும்பலின் கேந்திரமாக தமிழகம் மாறிவிட்டதாக பொதுமக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுரம் பகுதியில் பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையின் ஏகபோக ஆதரவுடன் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் பொருட்கள் விற்கப்படும் அவல நிலை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டாஸ்மாக் ஊழியரை கத்தியால் குத்திவிட்டு 2,40,40,000 ரூபாயை திருடிச் சென்ற 3 பேர் சிக்கினர்.
அமைதி பூமியாக இருந்த தமிழ்நாட்டை கொலைக்களமாக மாற்றியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் சாடல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள பெரும்பாடி பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட அவலம். கொள்ளை சம்பவங்களால் தங்கள் உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்கள் விடியா ஸ்டாலின் அரசு ஆட்சியை இழந்து தவிக்கப் போவதாக மக்கள் சாடல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சுமார் 100 கிலோ குட்கா பறிமுதல். ஸ்டாலினின் மாடல் அரசு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாததால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை கண்காணிக்க வேண்டிய அமைச்சர் வெளிநாட்டில் வலம் வருவதால் போலி மருத்துவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை நொச்சிக்குப்பத்தில் மெட்ரோ ரயிலுக்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது விரிசல் ஏற்பட்டது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சாலையில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தங்களுக்கு எந்த ரூபத்திலும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. போன மாதம் 24ஆம் தேதி 24 நைட்டு 8:45 மணி இருக்கும். திடீர்னு பால்கனி இடிஞ்சு விழுந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. எங்கள் மாமியாருக்கு மாமனாருக்கு எல்லாருக்குமே அடிபட்டிருக்கு. அடிபட்டதுனால அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த சுரைதார்ந்த மெட்ரோ ரயில் எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 10 நாள் யாரும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. நாங்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான், யாருமே போக முடியாத நிலைமையில எல்லாருமே வெளியில் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போய் தங்கியிருந்தோம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே ஆசிரியர் இன்றி இயங்கும் ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி. கலர் கலராக விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை பாழாய் போவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் உள்ள கட்டிடத்தில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுந்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் பள்ளி கல்வித்துறையும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளும் அரசு பள்ளியை முறையாக பராமரிக்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. உள்நாட்டில் மின்சார கார் தயாரிப்பை ஊக்குவிக்க இறக்குமதி வரி சலுகைகளை அறிவித்த மத்திய அரசு. புதிய தயாரிப்பு ஆலை, இயந்திரங்கள், உபகரணங்கள், பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவுகளுக்கு அதிகபட்சமாக 6484 கோடி ரூபாய் வரி சலுகை பெற்றுக்கொள்ளலாம் என தகவல். தாம்பரம், ஆவடி புதிய மாநகராட்சிகளாக உருவாக்கப்பட்ட நிலையில் சிஎம்டிஏ நிர்வாக கட்டுப்பாட்டில் வரும் எல்லை பரப்பை விரிவாக்க வேண்டிய சூழல். கட்டுமான திட்ட அனுமதிக்கான அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதில் தொடரும் குழப்பம் காரணமாக சிஎம்டிஏ எல்லை விரிவாக்க பணிகள் 4 ஆண்டுகளாக முடக்கம். சென்னை கோவிலம்பாக்கத்தில் 3 வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நிலை குலைந்துள்ளதால் பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் தலை தூக்கியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்துள்ள கொளத்தூர் ஊராட்சியில் நீர் வழித்தடத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டி எரிக்கப்படுவதால் பகுதிவாசிகள் சுவாச பிரச்சனையால் அவதி. நாட்டு மக்கள் எப்படி போனால் நமக்கு என்ன என்கிற திமிரில் திமுகவை சேர்ந்தவர்கள் சுற்றித் திரிவதால் இதுபோன்ற அவலம் தொடர்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அடிப்படை வசதிகள் கோரி பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் கிராம மக்கள் போராட்டம். அடிப்படை வசதிகள் கூட ஏற்படுத்தி கொடுக்க திறனில்லாத ஸ்டாலினின் மாடல் அரசு இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே மாணவர்களை அரசு பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்த பெற்றோர்கள். சேதமான பள்ளி கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என ஸ்டாலினின் மாடல் அரசுக்கு வலியுறுத்தல். மயிலாடுதுறையில் விடியா திமுகவின் வெற்றி விளம்பர நிகழ்ச்சியால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த ஆம்புலன்ஸ்கள். ஆளும் கட்சி என்ற திமிரில் ஆம்புலன்ஸ்க்கு கூட வழிவிட இரக்கமின்றி திமுகவினர் விளம்பர போதையில் சிக்கியுள்ளதாக மக்கள் விமர்சனம்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வலியுறுத்தி விவசாயிகள் நெல்லை டிராக்டரில் வைத்துக்கொண்டு சாலை மறியல். நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காமல் ஸ்டாலினின் மாடல் அரசு விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசாக உள்ளதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பாசன வாய்க்காலை தூர்வாராமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு. மழை காலத்திற்கு முன்பு தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 100 நாள் வேலை வழங்காததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள். 100 நாள் வேலையை நம்பியுள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் வேலையில் ஸ்டாலின் மாடல் அரசு ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அன்னூர் பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்க வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்வு கூட்டத்தில் பொதுமக்கள் மனு. அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தனியார் பங்களிப்புடன் நடைபெற்று வந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நிதி பற்றாக்குறையால் ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் முடங்கிய அவலம். சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளின் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் திராவிட மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே ஆட்டோ ஓட்டுநரை கடித்து குதறிய ராட்வீலர் நாய்கள். முகக்கவசம் அணியாமல் வளர்ப்பு நாய்களை வெளியில் அழைத்து வந்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி கூறியதெல்லாம் வெறும் விளம்பர நடவடிக்கையா என்று மக்கள் கேள்வி. பூனை கடித்தாலும் ராபிஸ் நோய் பாதிக்கும் என சுகாதாரத்துறை எச்சரிக்கை. நாய்க்கடியில் இருந்து காப்பாற்றாத ஸ்டாலினின் மாடல் அரசு பூனைக்கடியில் இருந்தாவது காப்பாற்றுமா என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். நேற்று தமிழ்நாட்டில் சென்னை உள்ளிட்ட 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மதுரை விமான நிலையம், சென்னை நுங்கம்பாக்கம், தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 100 டிகிரிக்கும் மேல் வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வடிகால் வாய்க்காலில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் படுகாயம். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கண்களுக்கு இதுபோன்ற விபத்துகள் தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், புதிய பேருந்துகளை எப்போதுதான் வாங்குவீர்கள் அமைச்சரே என்று மக்கள் கேள்வி. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 4000-ஐ நெருங்கியதால் மக்கள் அச்சம். இந்தியா முழுவதும் கொரோனாவால் பலியானோரின் எண்ணிக்கை தற்போது வரை மொத்தம் 32ஆக உயர்வு. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் பெண் கல்வி, பெண் உரிமை குறித்து சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியிட்டு வந்த சனா யூசுப் என்ற 17 வயது சிறுமி படுகொலை. வீட்டினுள் நுழைந்த மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஐநா பொதுச்சபையின் 80வது தலைவராக ஜெர்மனியின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்னலெனா போர்பாக் தேர்வு. அனைத்து உறுப்பு நாடுகளுடனும் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக அன்னலெனா கருத்து. பதினெட்டாவது IPL தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி அபார வெற்றி. முதன்முறையாக கோப்பையை கைப்பற்றிய நிலையில் RCB ரசிகர்கள் கொண்டாட்டம். இந்தோனேஷிய பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்திய ஜோடி 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். இந்தோனேஷிய ஜோடியை வீழ்த்தி சிராக் ஷெட்டி, சாத்விக் ரங்கி ரெட்டி ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்து நாட்டின் இகா ஸ்வியாடெக் அரையிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதியில் உக்ரைனின் எலினா ஸ்விடிலோனாவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தார். இயக்குனர் ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடித்துள்ள பறந்து போ திரைப்படத்தின் டீசர் இன்று வெளியீடு.
ஜூலை மாதம் 4ஆம் தேதி படம் திரைக்கு வர இருப்பதாகவும் படக்குழு அறிவிப்பு.